மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் தன்கு வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். கண்ணெதிரே தோன்றினாள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மயிலாட், இவங்க எந்த சக்திய தான் வீட்டுல வேலை பார்த்த வேலைக்காரின்னு சொன்னாங்களோ அதே சக்தி தான் இவங்களோட மூத்த பையன் சிவாவை திருமணம் செஞ்சிருக்காங்க. அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கான ப்ரூஃப் இதோ உங்க பார்வைக்காக. இது கொடுங்க. மை லார்ட், இந்த வழக்கு திருமதி சீதா எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க, யாரால கொலை செய்யப்பட்டாங்கிறது தான். அதை விட்டுட்டு இவங்க என்னன்னா எனக்கு கல்யாணம் ஆனதையும் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதையும் தேவையில்லாம இந்த இடத்துல பேசி கோர்ட்டோட டயத்தையும் என் கட்சிக்காரரோட டயத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மை லார்ட், என்னோட அண்ணன் அந்த சக்தியை மேரேஜ் பண்ணது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் லைஃப் செட் ஆகலன்னு முடிவு பண்ணி அவங்க 2 பேருமே மியூச்சுவலா டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கான டைவர்ஸ் ஆர்டர் ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. இந்தாங்க. ஓகே, யூ ப்ரொசீட். மை லார்ட், இப்ப இங்க நடந்துட்டு இருக்கிற மொத்த பிரச்சனைக்கும் முக்கிய காரணமே இவங்களோட பெட்டிஷனர் சக்தி தான். ஆரம்பத்துல யாரெல்லாம் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ அவங்க எல்லாருமே ரொம்ப சரியானவங்கன்னு லேட்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் யாரெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சனோ அவங்க எல்லாருமே வக்ரம் பிடிச்ச சுயநலவாதிங்கன்னு நான் ஜெயில இருக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சக்தியோட மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன கொலைகாரின்னு பழி போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மை லார்ட், சக்தியோட குடும்பத்துல இருந்த ஒரே ஒரு நல்லவங்க இறந்து போன என்னோட மாமியார் சீதா மட்டும்தான். அவங்க எல்லாரும் சேர்ந்து என் மேல போட்ட வீண் பழியினால கடைசியா என் மாமியாரோட இறுதி சடங்குல கூட என்னால கலந்துக்க முடியாம போயிடுச்சு. யுவர் ஆனர், என்னோட கட்சிக்காரரை விசாரிச்ச மாதிரி எதிர் தரப்புல இருக்கிற பெட்டிஷனர் சக்தியையும் நான் இப்ப விசாரிக்கணும். மை லார்ட், என்னோட என்கொயரிய நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதுக்குள்ளேயும் இவங்க வந்து ஸ்டாப் பண்ண பாக்குறாங்க. முதல்ல இவங்க நான் விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட கட்சிக்காரர் சக்திய எதிர்த்தரப்பு லாயர் தாராளமா விசாரிக்கலாம். அது வரைக்கும் என்னோட விசாரணையில இவங்களை குறுக்கிட வேண்டாம்னு சொல்லுங்க. ஓகே, யூ ப்ரொசீட். Thank you, my lord. திவ்யா, நீங்க உட்காருங்க. Thank you, my lord. Thank you, my lord. மிஸ்ஸஸ் இந்துமதி, சீதா எப்ப இறந்து போனாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க அவங்களை எப்ப கடைசியா பாத்தீங்க? அவங்க எப்ப இறந்து போனாங்கன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவங்கள கடைசியா பார்த்தது அவங்களோட வீட்டுக்கு போய் இறந்து போன அவங்களோட இறுதி காரியத்தை பதா சார். சோ அப்போ இதுக்கு முன்னாடி சீதாவை நீங்க பார்க்கவே இல்ல, கரெக்டா? ஆமா, நான் பார்க்கல. சரி, அப்போ அவங்க இறந்து போன தகவலை உங்ககிட்ட சொன்னது யாரு? அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எங்களோட வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த இன்னொரு வேலைக்கார பொண்ணு பிரியா சொல்லிதான் இந்த தகவலே எங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சது. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவசரமா கிளம்பி சீதாவோட இறுதி காரியத்துக்கு நாங்க போனோம். அப்ப கூட நான் போனதுக்கு காரணம் எங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த ரத்னத்துக்காக மட்டும்தான். ஏன்னா ரத்னம் எங்க வீட்டுல 20 வருஷத்துக்கு மேலையும் ரொம்ப நம்பிக்கையா வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல டிரைவர். அந்த நல்ல மனுஷனுக்காக மட்டும்தான் அந்த இடத்துக்கு நான் போனேன்.
இறந்து போனதா உங்களுக்கு பிரியா சொல்லி தெரிஞ்ச தகவல் பகல்லையா இல்ல நைட்லயா? பகல்ல தான் தெரிஞ்சது. சக்திக்கு ஏதோ ஃபோன் கால் வந்துச்சு. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே ஓடுறான்னு பிரியா வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொன்னா. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எங்க ருத்ரா சொல்லி எங்க வீட்ல எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. சரி, சீதா இறந்து போனதா உங்களுக்கு பகல்ல தகவல் தெரிஞ்சது. அதுக்கு முதல் நாள் நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க? நான் என்னோட வீட்ல தான் இருந்தேன். அப்படியா? அப்போ அன்னைக்கு நீங்க எங்கேயுமே வெளியில போகலையா? இல்ல, அன்னைக்கு நான் எங்கேயும் வெளியே போனதா எனக்கு ஞாபகம் இல்ல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க மிஸ்ஸஸ் இந்து. எந்த கொஸ்டின் கேட்டாலும் கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி ஞாபகம் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறீங்க. நேத்து முந்தா நாள் நடந்ததே என் மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இதுல திடீர்னு அன்னைக்கு நீங்க அங்க இருந்தீங்களா, இங்க இருந்தீங்களா, எங்க இருந்தீங்கன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியுமோ, எனக்கு என்ன ஞாபகம் இருக்குமோ அதை தானே நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். சூப்பருங்க. இப்பதான் நல்லா தெளிவா கிளாரிட்டியா பேசுறீங்க. யுவர் ஆனர், இங்க இருக்கிற மிஸ்ஸஸ் இந்துமதி பக்காவா பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி யாருக்கும் எந்த டவுட்டும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவங்களே மறுநாள் டெத்துக்கும் போயிருக்காங்க. இப்ப நான் சொல்ல போற ஒவ்வொன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலிடான பாயிண்ட்ஸ். ப்ளீஸ் நோட் மை பாயிண்ட்ஸ் மை லார்ட். மை லார்ட், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொலைக்கான மோட்டிவ் பிளான் பண்ணி நடந்தது கிடையாது. புலி ரொம்ப பசியோடு இருக்கிறப்ப வேட்டையாட பதுங்கிதான் இருக்கும். ஆனா அதுக்கான எரை எப்போ வெளியில தெரியுதோ அப்ப அந்த புலி பாஞ்சி ரத்தத்தை உறிஞ்சி அதை கொன்னுடும். அதே மாதிரி தான் இதோ இங்க நிக்கிற மிஸ்ஸஸ் இந்துவும். இவங்க அந்த கொலையை பிளான் பண்ணி எல்லாம் பண்ணல. ஆனா அதுக்கான சிச்சுவேஷன் அமைஞ்ச உடனே அவங்க மனசுக்குள்ள ஏற்கனவே வச்சிருந்த வன்மம் எல்லாத்தையும் சீதா மேல காட்டிட்டாங்க. I objection this point, Your Honor. Objection overruled. Please sit down. Thank you, my lord. My lord, இங்க குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை கூண்டுல நிக்கக்கூடிய இந்துமதிக்கு பேராசை ரொம்ப ஜாஸ்தி. தனக்கு இருக்கிற 2 பசங்களையும் ஒரே ஒரு பொண்ணையும் ரொம்ப வசதியான வீட்டில தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு, அவங்க லைஃப்ல ரொம்ப பெருசா செட்டில் ஆயிடணும்னு பெரிய கனவு கோட்டையை கட்டி வச்சிருந்தாங்க. அவங்க கனவு கோட்டையை உடைக்கிற மாதிரி அவங்க மூத்த பையன் சிவாவுக்கும் சக்திக்கும் ஒரு சிச்சுவேஷன்ல மேரேஜ் நடந்துருச்சு. சரி, பையனோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சுன்ற சோகத்துல இருக்கிறப்ப அவங்களுக்கு அடுத்த பெரிய ஷாக்கே அவங்களுக்கு செல்ல பொண்ணா இருந்த திவ்யா தான். அதான் நம்ம எதிர்த்தரப்பு லாயர் அவங்களோட வீட்டுல டிரைவரா வேலை பார்க்கிற ரத்னத்தோட பையன் அருணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த அருண் வேற யாருமே இல்ல, சீதாவோட மூத்த பையன். அவங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்தது வேற யாரும் இல்ல, இறந்து போன சீதாவோட ஹஸ்பண்ட். இப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து தன்னோட கனவு கோட்டையை செதற அடிச்சிட்டாங்களேன்னு இந்து சரியான காரணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு சரியான நேரம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் இப்ப சொல்ல போற இந்த பாயிண்ட்ஸ் தான் இந்த மொத்த கேஸையும் திருப்பி போட வைக்க போகுது. சீதா இறந்து போன அன்னைக்கு நைட்டு, இன்னும் சொல்ல போனா இறந்து போன சீதாவோட உயிர் பிரியறதுக்கு சரியா 28 நிமிஷத்துக்கு முன்னாடி
இந்த இந்து சீதாவை சந்திச்சிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. போச்சு, எல்லாமே போச்சு. மம்மியோட சேர்ந்து என்னோட லைஃபும் சோலி முடிஞ்சது. அந்த சக்தி எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா போல. அப்போ இன்னியோட என் மம்மி சாப்டரும் என்னோட சாப்டரும் க்ளோஸ். மை லார்ட், சீதா இறந்து போன அன்னைக்கு நைட்டு இந்துமதி அவங்க வீட்டில் இல்ல. எப்பவுமே எங்க போனாலும் அவங்க காரை எடுத்துட்டு வெளியே போறவங்க அன்னைக்கு மட்டும் அவங்க காரை எடுக்காம ஒரு பிரைவேட் காரை புக் பண்ணி வெளியில போயிருக்காங்க. யுவர் ஆனர், இவங்க போன பிரைவேட் கேப்ல சரியா நைட்டு 11:05க்கு இவங்களோட காரு சீதா மேல மோதி இருக்கு. சோ ஒரு ஆக்சிடென்ட் அங்கேயே நடந்துருச்சு. அப்ப கண்டிப்பா காரை விட்டு இறங்கின இந்து கண்டிப்பா சீதாவை பார்த்துருப்பாங்க. ரெண்டாவது, நமக்கு கிடைச்ச போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி சீதா இறந்து போன அன்னைக்கு அவங்க உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்ச டைம் 11:20. மூணாவது பாயிண்ட், அந்த ரூட்ல அந்த இடத்துல இருந்து கிளம்பின இவங்க காரு அடுத்த டோல்கேட்டை 11:50க்கு கிராஸ் பண்ணி இருக்கு. மொத்தத்துல இந்த எல்லா சம்பவமும் சரியா 1 மணி நேரத்துக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிருச்சு. யுவர் ஆனர், சீதாவை தான் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லைன்னு சொன்ன இந்த இந்து சீதா இறந்து போன அன்னைக்கு நைட்டு 11:05க்கு அந்த ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணிருக்காங்க. இதுதான் சீதாவை தீர்த்து கட்டுறதுக்கு சரியான நேரம்னு அடுத்த 15வது நிமிஷத்துக்குள்ள மிகப்பெரிய வெப்பன்ஸ் எடுத்து அவங்க பின்மண்டையில தாக்கி இருக்காங்க. தாக்குன அந்த வேகத்துல அவங்களோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த 10 நிமிஷத்துல பிரிஞ்சிருக்கு. அவங்க பின்மண்டையில ஏதோ கொடுமையான ஆயுதத்தால தாக்கி இருக்காங்கன்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது. சீதாவை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி இவங்களோட காரு அடுத்த 45 நிமிஷத்துக்குள்ள டோல்கேட்டை கிராஸ் பண்ணி இருக்கு. சீதா இறந்து கிடந்த இடத்துக்கும் டோல்கேட்டுக்கும் இடையில ஆவரேஜ் ஸ்பீட்ல போனா 1.25 மணி நேரத்துல போயிடலாம். அதுவே ரொம்ப ஸ்பீடா போனா 3/4 மணி நேரத்துல போயிடலாம். சீதாவை கொலை பண்ணிட்டு அந்த பதட்டத்துல காரை ரொம்ப வேகமா ஓட்டிட்டு போனதுனால அடுத்த 45 நிமிஷத்திலேயே இவங்க அந்த டோல்கேட்டை ரீச் பண்ணிட்டாங்க. சீதா இவங்களோட கார்ல மோதி ஆக்சிடென்ட் ஆன ஃபுட்டேஜ் சரியா அதுல இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துல ஒரு கோயில் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 45 நிமிஷத்துல அவங்களோட கார் டோல்கேட்டை கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த 2 ஃபுட்டேஜையும் ஒரு முக்கியமான எவிடன்ஸா இந்த கோர்ட்ல நான் சப்மிட் பண்றேன். இது கொடுங்க. போச்சு, எல்லாமே போச்சு. இன்னையோட இந்த இந்து சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சு. யாருக்குமே தெரியாதுன்னு ரொம்ப தெனாவட்டா இருந்துட்டோம். ஆனா அந்த சக்தி எல்லாத்தையும் மோப்பம் பிடிச்சு என்னை ஜெயில தள்ளது மட்டும் இல்லாம ஒரேடியா என்னை ஜெயில இருக்க வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டாலே. Proceed. Thank you, my lord. யுவர் ஆனர்,
எதிர்த்தரப்பு லாயர் பாரதி வாதாடுறத விட்டுட்டு பேசாம ஏதாவது ஒரு நல்ல சீரியல்ல போய் நல்லா கதை வசனம் எழுதலாம். ஏன்னா அவரோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கும். நானும் எத்தனையோ கட்டுக்கடங்காத கற்பனை கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பாரதி சார் சொன்ன மாதிரி கதையை முதல் முறையா இப்பதான் கேள்விப்படுறேன். இவங்க சொன்ன அதே இடத்துல அதே நேரத்துல எனது கட்சிக்காரர் அந்த ரூட் வழியா போனது உண்மைதான். ஆனா அன்னைக்கு அவங்க பிரைவேட் கேப் புக் பண்ணி போனது வீட்ல இருந்த எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனா எங்க அம்மாக்கு டிரைவரா கார் ஓட்டிட்டு வரக்கூடிய மிஸ்டர் ரத்னம் அன்னைக்குன்னு பார்த்து அவரு பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ்ல இருந்திருக்காரு. அதனால வேற வழி இல்லாம அவங்க ஒரு பிரைவேட் கேப் புக் பண்ணி போக வேண்டிய வாய்ப்பு வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி பிரைவேட் கேப் புக் பண்ணி போனதாவே இருக்கட்டும். ஆனா அந்த பிரைவேட் கேப் ஓட்டிட்டு போன அந்த டிரைவர் அடுத்த நாள்ல இருந்து அப்ஸ்காண்டட், எங்க போனாருன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி 6 வருஷம் வரைக்கும் ஒழுங்கா இருந்த டிரைவர் இந்த சம்பவம் நடந்த மறுநாள்ல இருந்து ஆள் அட்ரஸே தெரியாம எங்க இருக்காருன்னு தெரியல. அவன் இப்ப தலைமறைவாயிட்டான். இது என்ன வம்பா போச்சு? அப்படி பார்த்தா இந்த நாட்டுல நடக்கிற எல்லாமே ஒன்னோட ஒன்னும் கனெக்டிவிட்டியா மட்டும்தானே இருக்கும். மை லார்ட், எதிர்த்தரப்பு லாயர் இவ்ளோ நேரம் விசாரிச்சப்போ நான் எப்படி கோஆபரேட் பண்ணணும், அதே மாதிரி இப்ப நான் ஒரு சில சாட்சிகளை விசாரிக்கணும். அதுக்கு அவங்களும் எனக்கு கோஆபரேட் பண்ணணும். இந்த கொலைய என்னோட அம்மா தான் பண்ணிருப்பாங்கன்னு ஒரு யூகத்தோட அடிப்படையில ஏதோ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு அது ஒரு முக்கியமான ஆதாரம்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா அதை விட மிக பவர்ஃபுல்லான பல மடங்கு முக்கியமான எவிடன்ஸ் என் கையில இருக்கு. ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களை நான் இப்பவே விசாரிக்கணும். அதுக்கு உங்களோட அனுமதி வேணும் மை லார்ட். எஸ், பர்மிஷன் கிராண்டட். யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ மை லார்ட். இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான சாட்சியா மிஸ்டர் ரத்னத்தை நான் இப்ப விசாரிக்கணும். ரத்னம் ரத்னம் ரத்னம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இந்த உறுதிமொழியெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு தான். அதனால கண்டிப்பா இது உங்களுக்கு தேவைப்படாது மாமனாரே. சரி சொல்லுங்க மிஸ்டர் ரத்னம், நீங்க எதுக்காக உங்க மனைவி சீதாவை கொலை பண்ணீங்க? ஐயோ, சீதாவை நான் கொலை பண்ணனா? என்னங்க நீங்க பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்குற மாதிரி கேள்வி கேக்குறீங்களே. நான் எவிடன்ஸ் இல்லாம பிளைண்டா எந்த क्वेश्चனும் கேட்க மாட்டேன் மிஸ்டர் ரத்னம். எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவ சாகிற வரைக்கும் நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். இன்னும் சொல்ல போனா அவ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூடவே இருந்து அவளை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டேன். ராப்பகலா கண்ணு முழிச்சு ஹாஸ்பிட்டல்ல கூடவே இருந்து நான் தான் பார்த்துக்கிட்டேன். அப்பத்துல இருந்து என் மருமக திவ்யாவுக்கு என் மேல ஒரு சந்தேகம். சீதா கீழே விழுந்ததுல இருந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தது வரைக்கும் எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஆனா திடீர்னு எங்கிருந்தோ வந்த என் மருமக திவ்யா என்ன ஒரு கொலைகாரனை சித்தரிச்சதோடு மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு நாள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உடம்பு சரியில்லாம இருந்த என் பொண்டாட்டிய நானே பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, டார்ச்சர் பண்ணாங்க.
ஆனா அது எல்லாத்தையும் என் சீதாவுக்காக நான் பொறுத்துக்கிட்டேன். எப்ப என் சீதா என்னை விட்டு போனாலும் அன்னைக்கே என்னோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுங்க. மைலாட், இதுதான் இவரோட மிகப்பெரிய பலமே. ஒரு சின்ன டயலாக் கூட விசிற தட்டாம அப்படியே அச்சு அசலா எவ்வளவு நேச்சுரலா நடிக்கிறாரு பாத்தீங்களா? ஒருவேளை நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போகாம இருந்திருந்தா இப்ப இவரு நடிக்கிறத பார்த்து நானே உண்மைன்னு நம்பியிருப்பேன். அந்த அளவுக்கு இவரு ரொம்ப தத்ரூபமா நடிக்கிறாரு. ஆத்தி, அண்ணனுக்கே இந்த நிலைமைனா அவர் கூட சுத்திட்டு திரிஞ்ச பாவத்துக்கு நமக்கு என்ன நிலைமை ஆக போதோ? அண்ணனே மாட்டிக்கிட்டு தண்டனை கிடைக்கிற மாதிரி உறுதியாயிடுச்சுன்னா முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். மை லார்ட், இங்க நிக்கக்கூடிய மிஸ்டர் ரத்னம், இவருதான் என்னோட அத்தை சீதாவை கொலை பண்ணிருக்காரு. என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு.